குட் மார்னிங் டு ஆல். ஜூலை 15ஆம் தேதிக்கான ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமலோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டே அதுதான். ஸோ வாங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஃபிளாட் ஓப்பனிங்ல இருக்கு. 24,045 லெவல்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. குளோபல் யூசஸ்ல எடுக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கு. நாஸ்டாக் நியர்லி ஒரு 1% கிட்ட ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு பாசிட்டிவா. டவ் ஜோன்ஸோட ஃபியூச்சர் கரண்ட்ல 48 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூரோப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு ஃபிளாட் க்ளோசிங், ஒரு பெரிய ஏற்றமும் இல்லை, ஒரு பெரிய இறக்கமும் இல்லை. ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் மோடுக்கு வந்திருக்கு. ஸோ நிக்கி கிட்டத்தட்ட 320 பாயிண்ட்ஸும், ஆங்ஷாங் 123 பாயிண்ட்ஸும், தைவான் இண்டெக்ஸ் வந்து 500 பாயிண்ட்ஸும், கொரியன் மார்க்கெட் 400 பாயிண்ட்ஸும் ப்ளஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூடு நேற்று வந்து $86 வரைக்கும் தொட்ட பிரெண்ட் க்ரூடு வந்து ஒரு ஸ்லைட்லி ஸ்லிப்பு. பட் ஆனால் இது கண்டினியூஸாக இன்னும் மேலே போகிற பட்சத்தில் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். யூஎஸ்டிஐஆர் ரொம்ப வீக்னஸ், அது நேற்று வந்து மறுபடியும் 96.20 ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ஆல் டைம் லோ நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுவும் நமக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஏடிஆர்எஸை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து இன்ஃபோசிஸ் அதே மாதிரி விப்ரோ, ஸோ இந்த ரெண்டு ஏடிஆர்எஸும் வந்து ஒரு ஹெவியான ஃபால். க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3.16% வந்து நெகட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸஸ் வந்து ஏற்கனவே வந்து டிசிஎஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், விப்ரோவாக இருக்கட்டும் 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுவும் இன்னைக்கு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்குதாங்கிறத பார்க்கலாம். எஃப்ஐஐ ஸ்டேட்டஸில் நேற்று 739 கோடிக்கு வந்து எஃப்ஐஐ செல் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐஎஸ் வழக்கம் போல ஒரு பையிங் சென்டிமெண்ட்டில் தான் வந்து இருக்காங்க. ஸோ நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்க போகும்போது, நிஃப்டிக்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது 23,970 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். பட் அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் 23,800 லெவல்ஸ் நோக்கி ட்ராவல் ஆகலாம். ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்க போகும்போது 24,080 நியர்லி ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் 24,160 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணால் ஒரு பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸான 24,260 நோக்கி ட்ராவல் ஆகலாம். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 76,600 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் 76,200 அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்க போகும்போது 77,400 77,850 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ரைக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நேற்று டாப் கெய்னர் லிஸ்ட்ல இருந்த F&O ஸ்டாக்ஸில் 3% மேலே ஏறின ஸ்டாக்ஸஸ் பயோகான், கண்டெய்னர் கார்ப், அதானி பவர், M6 இந்தியா. ஸோ இன்னைக்கு இது தொடரலாம், இல்லை ஒரு ரிவர்சல் வரலாம். டாப் லூசரில் நம்ம வந்து பார்க்கும்போது 3% மேலே கீழே விழுந்த ஸ்டாக்ஸில் HCL டெக், லோதா டெவலப்பர்ஸ், டாடா எலக்ஸி அண்ட் என்பிசிசி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஸோ இதில் இன்னைக்கு இது கண்டினியூஸாக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரம் ஒரு ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு இதில் நமக்கு ஏதாவது ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருதாங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.